ஹலோ எவ்ரிவன், இப்போ பாருங்கள், எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு வரீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது வாட்டர் இன்டேக் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இப்போ 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டரை இன்டேக் பண்ணணும். இதோ 100 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 5 லிட்டர் வாட்டரை இன்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுக்கிறது இல்லை. நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன் உங்களை வாட்டர் இன்டேக் கம்பல்சரி கரெக்டாக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம பாடியில் 70% வாட்டரால் ஆனது தான். நம்ம பாடியில் ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டும் மித்த பார்ட்ஸுக்கு போகிற பிளட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்னா அது எல்லாமே இந்த வாட்டரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம பாடியில் பிளட்டு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள வாட்டர் இன்டேக் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ராசஸில் வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அதுக்காக தான் உங்களை வாட்டர் இன்டேக் கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்னால் வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுத்துக்க முடியல, வாட்டருக்கு பதிலாக வேறு எதனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுத்துக்க முடியல அப்படின்னா நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் H24 ஹைட்ரேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த H24 ஹைட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாட்டருக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே இருக்குது. இப்போது நீங்கள் வாட்டர் இன்டேக் எடுத்தீங்க அப்படின்னா வாட்டரில் விட்டமின் B1, B2, B5, B12 அண்ட் விட்டமின் C இது எல்லாமே வாட்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 அத்தியாவசிய எலக்ட்ரோலைட்டுகள் இருக்குது. அது என்னென்னா கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் இது எல்லாமே இந்த வாட்டர் இன்டேக்கில் இருக்குது. நீங்கள் வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுத்துக்க முடியல அப்படின்னா இந்த H24 ஹைட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இந்த H24ல் கொடுத்துருக்குறாங்க. இதில் சுகர் ஆட் பண்ணலை, செயற்கை நிறமும் எதுவும் கிடையாது. நீங்கள் யோசிக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த H24 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேசிக்காக நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே வாட்டரில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் வாட்டர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு என்னால் வாட்டர் எடுத்துக்க முடியல, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, நான் இப்போ 70 கிலோ இருக்கேன், என்னால் 350 ml கம்ப்ளீட் பண்ண முடியல, நான் இப்போ 80 கிலோ இருக்கேன், என்னால் 4 லிட்டர் வாட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் இந்த H24 எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியாக இருந்தாலும் வெயிட் கெயின் ஜேர்னியாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த H24 நியூட்ரிஷன் வேறு எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் இது ரெண்டுத்துக்கும் போகிறவங்க இந்த H24 எடுத்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி ஜிம்முலேயும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், ஆனால் என்னால் வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுத்துக்க முடியல, எனக்கு இந்த H24 வேணும், நான் எப்படி இதை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் இந்த H24 எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த H24ல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும், எனக்கு இந்த H24 வேணும் அப்படின்னாலும், இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எனக்கு நியூட்ரிஷன் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.